ஹாய், இந்த வாரம் 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார்ஸ் இருக்கு. முதல்ல 31st ஜான்வரி அன்னைக்கு 4:30 pmக்கு த ரோல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன் அசட் அலோகேஷன் இன் 2025ங்கிற டைட்டில் வெபினார் இருக்கு. இந்த வெபினார்ல நம்ம ஃபிக்ஸ்ட் இன்கம் அசட் கிளாஸஸ்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஷிஃப்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்வாயர்மெண்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன், 2025ல ஃபிக்ஸ்ட் இன்கமோட எவால்விங் லேண்ட்ஸ்கேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் 5:30 pmக்கு இன்வெஸ்ட் ஸ்மார்ட் இன் வாலடைல் டைம்ஸுங்கிற டைட்டிலில் வெபினார் இருக்குது. இந்த வெபினாரில் வாலடைல் டைம்ஸில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிட்டர்ன்ஸ் ஆப்டிமைசேஷன் அண்ட் ரெசிலியன்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் February 1st அன்னைக்கு 1:30 pmக்கு மல்டி அசெட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் வாலடைல் இயருங்கிற டைட்டிலில் வெபினார் இருக்குது. மல்டி அசெட் ஸ்ட்ராட்டஜி எப்படி வாலடைல் டைம்ஸில் உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பேலன்ஸ் அண்ட் ஸ்டெடி க்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் எந்த வெபினாரில் கலந்துக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹலோ சென்னை பெண்களே, we are back again with a powerful கோடீஸ்வரி ஒர்க் ஷாப். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான சீக்ரெட் உங்ககிட்டயே தான் இருக்கு. உங்களோட மந்த்லி பட்ஜெட்டே வெல்த் பில்டிங் மிஷினா மாத்திர ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. ஆனா அது சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த சீக்ரெட் பட்ஜெட்டிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஒர்க் ஷாப்பை February Saturday நம்ம ஆஃபீஸ்ல வந்து அட்டென்ட் பண்ணுங்க. நிறைய விமன் சேவ் பண்றீங்க, ஆனா அதுல சில பேர் தான் வைசர் சாய்ஸஸ்ல அதை ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்றீங்க. இன்னுமே ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அண்ட் இந்த ஸ்மார்ட்டர் ஆப்ஷன்ஸ் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுமா? உங்க சீக்ரெட் பட்ஜெட் வச்சு உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரோரை ரீச் பண்ற டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்க இந்த ஒர்க் ஷாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் see you all on Saturday. இந்த மார்க்கெட்டுக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த மார்க்கெட்ல எல்லாருக்கும் என்ன ஆயிருக்கு, முக்காவாசி பேரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டிங் தான் சமீப ஆண்டுகள்ல பண்ணிருக்கீங்க. நீங்க சமீப ஆண்டுல பண்ண இன்வெஸ்டிங் 2020-21 நீங்க பண்ண இன்வெஸ்டிங்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டது என்பதை பல பேர் உணரக்கூட இல்லை என்பதுதான் என்னுடைய புரிதல். 2020-21 நீங்க பண்ண இன்வெஸ்டிங் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டிங் இல்ல. என்னதான் கொரோனா என்பது ஒரு ஹை ரிஸ்க் ஈவெண்டாக இருந்தாலும் அன்னைக்கு செஞ்ச இன்வெஸ்டிங் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டிங் இல்ல. ஏன்னா நீங்க வாங்கின ஸ்டாக் என்னது, டைட்டன், ஐடிசி, இது மாதிரி கம்பெனிஸ் தான் வாங்கினீங்க. ஆனா கடந்த ஓரிரு ஆண்டுகளை நீங்க வாங்கின நிறுவன பங்குகள் எல்லாமே ஹை ரிஸ்க். அதே போல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்லயும் பல பேர் ஹை ரிஸ்க் ஃபண்டை மட்டுமே தேர்ந்தெடுத்து வாங்கினாங்க. ஏன்? ஹை ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புல. ஒரு பாயிண்ட்ல இந்த ஹை ரிட்டர்னை தேடி போறதே உங்களுக்கு உங்க போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு ஹை ரிஸ்காக மாறிவிட்டது. அந்த ஹை ரிஸ்கின் வெளிப்பாடு தான் இப்போ உங்க போர்ட்ஃபோலியோ நடக்கிற சம்பவங்கள். பலவிதமான தவறுகள் இன்னைக்கு போர்ட்ஃபோலியோல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட், தவறான தேர்வுகள். ரெண்டாவது, தவறான மதிப்பீடு. மூணாவது, தவறான அளவீடு. 3 இருக்கு. தேர்வு தப்பா இருந்தா என்ன பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள், வெளியே தான் வரணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு டிஃபென்ஸ் ஃபண்ட் வாங்கியிருக்கலாம், அது இப்ப இறங்கி போயிருக்கலாம். மேபி இந்த பட்ஜெட்டோட சேர்ந்து ஏதாவது ஒரு ரேலி வரலாம். பிராக்டிக்கலா யோசிச்சா அதுல இருந்து வெளியே வரதான் எனக்கு பெட்டரா படுது. சில ஸ்டாக்ஸ், குறிப்பா சொல்லணும்னா சின்ன பிரைவேட் பேங்க்ஸ் நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. இந்த சின்ன பிரைவேட் பேங்க், நான் இதோட மைக்ரோ ஃபைனான்ஸையும் சேர்த்துக்கிறேன். இதுல எல்லாம் என்ன லாஜிக்கு? எப்படி ஒரு ப்ளூ சிப் பேங்க் மதிப்பை என்ஜாய் பண்ணுதோ அதே மதிப்பு இதுக்கும் ஒரு நாள் வரும், இந்த கம்பெனி அந்த மாதிரி வளர்ந்து நல்லா ஆயிரும் அப்படிங்கறதான் எதிர்பார்ப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த எதிர்பார்ப்பு ஒரு தடவை கூட, நாட் ஈவன் ஒன்ஸ், ஃபுல்ஃபில் ஆகல. சோ இன்னைக்குமே தமிழ்நாட்டிலயோ, ஆந்திராலயோ, கர்நாடகாலயோ, ஜம்மு காஷ்மீர்லயோ இயங்கக்கூடிய ஒரு சிறு வங்கி HDFCயோ, ICICIயோ, கோட்டக்கோ ஆக போறது இல்லை. இன்ஃபேக்ட் SBI அளவு கூட ஆக போறது இல்லை. இதெல்லாம் சோ நீங்க அந்த ஒரு எதிர்பார்ப்புல அதிக மதிப்பு கொடுத்து ஏதாவது ஒரு பேங்கை
சின்ன பேங்க், பிரைவேட் பேங்க் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா அந்த முடிவு வந்து உங்களுக்கு சரியான ரிசல்ட்டை கொடுக்காது, டெஃபினட்டா கொடுக்காது. அப்போ இது மாதிரி தவறான முடிவுகளை நீங்க திருத்திக்கத்தான் வேணும். புல் மார்க்கெட் 2024 முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த புல் ரன், அதுல இருந்து இது வரைக்கும் நிறைய பேர் முடிவுகளை மாத்தாம அதே முடிவுகள்ல போய் மறுபடியும் பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல தவறான முடிவுகளும் அடக்கம். இந்த தவறான முடிவுல நீங்க பணத்தை போடும் போதெல்லாம் நீங்க உங்க கேபிட்டலை மிஸ் அலோகேட் பண்றீங்க, தவறான முறையில் வழி நடத்துகிறீர்கள் உங்க முதல்ல. சோ தவறான தேர்வுகளை திருத்துவதை தவிர வேறு வழி எனக்கு தெரியவில்லை. சார் பாதி போயிடுச்சே சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்க பாதி இழந்த பங்கு மறுபடியும் உங்களுக்கு அசலை கொடுக்கணும்னா 100% இன்க்ரீஸ் ஆகணும். அது அவ்வளவு எளிதல்ல என்பதுதான் முக்காவாசி பங்குகள்ல என்னுடைய கருத்து. சில பங்குகள்ல வரலாம், அந்த பங்குகளை நீங்க வச்சுக்கலாம். பட் வர கஷ்டப்படுற நிறுவனங்களை நீங்க டீல் பண்ணி தான் ஆகணும், டஃபா டீல் பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள், எம்எஃப்ஐ, பிரைவேட் பேங்க், ரீஜனல் பேங்க், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ப்ரொவிஷனிங்லாம் அதிகமா இருக்குன்னு வச்சுப்போம், அல்லது அவங்களுடைய ஃபைனான்சியல்ஸ் வந்து வீக்கன் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க டெஃபினட்டா அதுல இருந்து வெளியே வந்து ஆகணும், தப்பை ஏத்துக்க தான் வேணும். தேர்வு தப்பா இருந்தா தேர்வுல இருந்து வெளியே வரணும், ஆல்ரைட். மதிப்பீடு தப்பா இருந்தா என்ன பண்றது? இது ட்ரிக்கி. உதாரணத்துக்கு நீங்க ஒரு மிகச்சிறந்த கம்பெனி வாங்கியிருக்கீங்க, அந்த கம்பெனிக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கு, ஆனா நீங்க வாங்கின நிறுவன மதிப்பு தப்பு. சப்போஸ் நீங்க ஒரு ஸ்டாக்க 50 PE வாங்குறீங்க, லெட் அஸ் சே இது ஒரு இம்பார்ட்டன்ட் FMCG கம்பெனின்னு வச்சுப்போம். 50 PE வாங்குறீங்க. யூசுவலா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த PE வாங்கினா நீங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த கம்பெனி வந்து வருவாயை வேகமா வளர்க்கணும், லாபத்தையும் வேகமா வளர்க்கணும். ஒருவேளை இப்ப இருக்கிற மாதிரி ஒரு மந்த வளர்ச்சி சூழல் இருந்தாக்கா 50 PE நீங்க வாங்கும் போது மதிப்பீடு தப்பாயிடுது. அப்ப அதை எப்படி திருத்துறது? இப்ப நீங்க ஒரு லீவரையோ ஒரு ஐடிசியோ இன்னைக்கு தவறான மதிப்பீடுல வாங்கிட்டீங்கன்னாக்கா அதை எப்படி திருத்துறது? நான் ஏன் இந்த 2 பெயர்களை சொல்றேன்னா, இந்த கம்பெனி வாங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இல்லை, ஒரு பெயரை சொல்லும் போது அது உங்களுக்கு எளிதில் புரியும் என்பதுதான் அந்த பெயர்களை குறிப்பிடுவதன் முழு நோக்கம். சோ இந்த கம்பெனிஸ் ஹையர் PE வாங்கிட்டீங்கன்னா அந்த PE ரேஷியோ வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி குறைய வாய்ப்பு இருக்கு. குறையும் போது நீங்க உங்க பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும்? ஓவராலா அந்த ஸ்டாக்ல உங்களுடைய மதிப்பீடு குறையும், வேல்யூவேஷன் குறையும். அது ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூவேஷனையும் குறைக்கும். சரி, ஒரு ஸ்டாக் ஹை வேல்யூவேஷன்ல வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அதுவும் நிறையவே வாங்கிட்டீங்க, இனிமே அந்த ஸ்டாக் இதுக்கு மேல வாங்கினா அந்த ஸ்டாக் உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிடும், அந்த ரிஸ்க் உங்களுக்கு அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னாக்கா, குறைந்த மதிப்பீட்டில் அதே தரத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு பங்கை வாங்கினீங்கன்னாக்கா அந்த பங்கு பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அப்ப இந்த கம்பெனியினுடைய பர்ஃபார்மன்ஸ் குறைவா இருந்தா அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி சரியான மதிப்பீட்டுல, சாதகமான மதிப்பீட்டுல மற்ற பங்குகளை வாங்குறதா செகண்ட் மிஸ்டேக்குக்கான சொல்யூஷன். சோ தவறுகளை திருத்துவது என்றால் அவற்றிலிருந்து வெளியே வரத்தான் வேண்டும். மதிப்பீட்டு தவறுகளை திருத்துவது என்றால் நீங்க சரியான மதிப்பீட்டுல அதே பங்கை வாங்கலாம் அல்லது இன்னொரு பங்கை வாங்கலாம். தேர்வில் தவறு வந்தால் வெளியே வருவது, மதிப்பீட்டில் தவறு வந்தால் சரியான மதிப்பீட்டில் மீண்டும் மேலும் முதலீடு செய்வது. இப்ப அளவீட்டுல தப்பு நடந்தா என்ன பண்றது? நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு ஸ்டாக்கை 100 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் ஆவரேஜ் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்க ஆவரேஜ் எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 75-80 ரூபாய் இருக்கு. ஏன்னா முதலே நிறைய வாங்கிட்டீங்க. இப்போ இன்னும் கூட 1/3 மேல லாஸ் இருக்கு. இன்னும் கூட போட்டு எப்படியாவது அதுல மீண்டு வரலாமா, அந்த அளவீடை இன்னும் அதிகரிக்கலாமான்னா உறுதியா பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட்
ஏற்கனவே நீங்க ரொம்ப அதிக அளவீட்டுல ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது ரொம்ப விழுந்துருச்சுனாக்கா நீங்க அந்த அளவீடை குறைக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். லாஸை புக் பண்ணலாம், தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு இந்த தப்பு பண்ணிருக்காங்க. அளவீட்டுல ஆவரேஜ் பண்றதுனால இந்த தப்பு நிறைய பேருடைய போர்ட்போலியோல நடந்திருக்கு. இதை திருத்தணும்னா நீங்க அதை வந்து வேற முதலீடுகளை செஞ்சுதான் திருத்தணும். ஒண்ணு உங்கள்ட்ட நிறைய பணம் இருந்தா அதை போட்டு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கி இந்த அளவீட ஓவரால் போர்ட்போலியோ லெவல்ல குறைச்சிடலாம். நீங்க ஒரு ஸ்டாக் 20% போர்ட்போலியோ வாங்கிட்டீங்கன்னா உங்க போர்ட்போலியோ நீங்க போர்ட்போலியோ அளவுக்கு மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சா உங்க போர்ட்போலியோ டபுள் ஆயிடும், இதோடைய வேல்யூ 10% ஆயிடும். அப்படி உங்களால பணம் போட முடியாதுன்னா நீங்க இதுல இருந்து பணத்தை வெளியெடுத்துதான் வேற இடத்துல போட்டானோ. அளவீட்டை குறைக்க வேண்டும். சார் லாஸ் புக் பண்ண சொல்றீங்களே, அந்த வலி இருக்கு பாருங்க, லாஸ் புக் பண்றது. அந்த வலி உங்களை தேர்வுகளை சரியா செய்யும். இதுதான் என்னுடைய அனுபவம். இதுதான் திரும்ப திரும்ப நான் கற்றுக்கொண்ட பாடம். ஒரு நண்பர் ஒரு 8-9 பேர் சொன்னாரு. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, கம்பெனி பேர்லாம். 8-9ல 7 வந்து மிஸ்டேக். அந்த 7ல 4 தேர்வு பிழை, 3 மதிப்பீடு பிழை. லக்கிலி அவருக்கு வந்து அளவீட்டு பிழை இல்லை. அவரோட போர்ட்போலியோ டர்ன் அரவுண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. தவறான தேர்வுல இருந்து வெளியே வாங்க, அந்த பணத்தை எடுத்து புதுசா சரியான மதிப்பீட்டுல சரியான அளவுல தேர்வுகளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க சிட் பேக் அண்ட் என்ஜாய்னு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு நண்பர் 10ல 7 தேர்வு தப்பு. அதுல வந்து 2 தேர்வு தவறுகள், 2 மதிப்பீடு தவறுகள், 3 அளவீடு தவறுகள். அப்ப என்ன பண்ணும்? அந்த அளவீடை குறைக்கணும், பணத்தை ரிலீஸ் பண்ணும். அப்ப அந்த நிறுவனங்களின் ரிஸ்கை குறைச்சிக்கணும். ஃப்ரீ ஆகிற பணத்தை புதுசா ஐடியா வாங்கணும், சரியான மதிப்பீட்டுல சரியான தேர்வுகளை. ஸோ இந்த மார்க்கெட்ல தேர்வு மதிப்பீடும் தப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு என்பது என்னுடைய கருத்து. அதனாலதான் அந்த ரீஸ்ட்ரக்சரிங் பண்றதுக்கு வழின்னு சொல்றேன். இப்போ நான் ரொம்பவே அடி வாங்கிட்டேன் சார், இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு ஒரு நண்பர் வராரு. சரி, போய் ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிக்குதோ அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எந்த அட்வைசர் பிடிக்குதோ அவங்கள்ட்ட போங்க, எந்த மேனேஜர் பிடிக்குதோ அவங்கள்ட்ட போங்க. பட் நீங்க இந்த பொறுப்பை எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தேர்வு சரியா பண்ண வரல, மதிப்பீடு சரியா பண்ண வரல, அளவீடுல தவறு பண்றீங்க. 3த்துலயும் தப்பு பண்ணும்போது இது 3 சரியா பண்றவர்கிட்ட இந்த பணத்தை எடுத்து கொடுங்க, அவர் கொஞ்ச நாள்ல எடுத்து கொடுத்துருவார் பணத்தை. சோ உங்களை அறிந்துதான் நீங்க இந்த இடத்துல அடுத்த ஸ்டெப்பை வைக்கணும். நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல இருந்தானாக்கா நான் ஒவ்வொரு சைக்கிள்லயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, அளவீட்டு பிரச்சனை வந்தா வித்து அளவீடை குறைச்சிருக்கேன். மதிப்பீடு பிரச்சனை வந்தா முடிஞ்சா அளவீடு அதிகரிக்க முடியும்னா பண்ணிருக்கேன். இல்லைன்னா சரியான மதிப்பீட்டுல வேற பங்குகளை வாங்கி அங்கதான் சம்பாதிச்சிருக்கேன். இந்த தப்பை திருத்துறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. லோவர் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து ஹை வேல்யூஷன்ல ஸ்டாக் வாங்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டாக்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது லோ ரிட்டர்ன் தான். வேற வழியே கிடையாது. நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் அவ்வளவு ஈஸியா அந்த தவறை திருத்த முடியாது, மதிப்பீட்டு தவற. பட் தேர்வுலயே தப்பு இருக்கு, ராங் செலக்ஷன். அங்க நீங்க வந்து ரூத்லெஸ்ஸா இருக்கணும், தெளிவா இருக்கணும், எந்த சமரசமும் செய்யக்கூடாது. தப்ப ஸ்ட்ராங்கா தான் டீல் பண்ணணும். தப்புன்னா அதை வந்து வெளியே தான் எடுத்தாகணும். எப்படி ஒரு பயிர்ல வந்து களை இருக்கோ அது மாதிரிதான் ஒரு போர்ட்போலியோல தேர்வு தவறுகள் புடுங்கி எடுத்து வெளியே போடணும். இது நமக்கு எளிதில் வராதுங்க. ஏன்னா அந்த லாஸ் அக்செப்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அதை அக்செப்ட் பண்ண முடிஞ்சதுனாக்கா 2 வருஷம் கழிச்சு நீங்களே அந்த விஷயத்த ஒரு ஜோக்கா சொல்லுவீங்க, ஜாலியா சொல்லுவீங்க. ஏன்னா அந்த கரெக்ஷன் நீங்க பண்ணாம இருந்தா என்ன இருக்குன்றது உங்களுக்கு 2 இயர்ஸ் கழிச்சு புரிஞ்சிருக்கும். 2 வகையா பாசிட்டிவ் பெனிஃபிட் தெரியும், நெகட்டிவும் தெரியும். அப்போ யூ வில் பி ஹாப்பி. இந்த முடிவை நான் எடுத்தேன்னு நீங்க சந்தோஷப்படுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும். அதனாலதான் நான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணல. எந்த தப்பு பண்ணீங்க, யாருனால பண்ணீங்க, எவ்வளவு பண்ணீங்க, எப்படி அதை பண்ணாம இருந்திருக்கலாம், இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம்லாம் நான் பண்ணல. நான் இப்போ இந்த வீடியோவில் பண்ணியிருக்கிறது ப்ரீமார்ட்டம். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி மேலே வருது அப்படிங்கிறது. அந்த ஸ்பிரிட்டை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சரியான முடிவுகளை நீங்க தாராளமா எடுப்பீங்க. யாரெல்லாம்
இந்த இடத்துல இருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சரியான முடிவுகளை எடுப்பாங்க. அந்த முடிவுகள் உங்களை இன்னொரு பெட்டர் பிளேஸுக்கு தான் இங்க இருந்து கொண்டு போகும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். இருக்கிற இடத்துலயே நீங்க இருந்தீங்கன்னா எல்லாம் சௌக்கியமா இருக்காது. ஏன்னா இந்த இடம் சரியான இடம் இல்லை. இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு பெட்டர் பிளேஸ்ல இருப்பீங்க. சோ இந்த இடத்துல இருக்காதீங்க. தப்பு நடந்தா அதிலிருந்து வெளியேற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. 3 வகையான தவறுகள் சொன்னேன். தேர்வு தவறுகள், மதிப்பீட்டு தவறுகள், அளவீடு தவறுகள். மிஸ்டேக் ஆஃப் சாய்ஸ், மிஸ்டேக் ஆஃப் வேல்யூவேஷன், மிஸ்டேக் ஆஃப் அலோகேஷன். இந்த 3ஐயும் திருத்துறதுக்கு வெவ்வேறு வழிகளை இந்த வீடியோல நான் சொன்னேன். இந்த வழிகள் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். ஸோ லெட்ஸ் சேஞ்ச் ஃபார் த பெட்டர் அண்ட் கண்டினியூ. முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.